யோவான் ஸ்நானகன் பிரசங்கம் செய்யும் பொழுது அநேகர் எந்த இடத்துல பிரசங்கம் பண்ணாரு? பெரியன் பாம்பின் குட்டிகளே, வரும் கோபத்திற்கு உங்களை வகை தெரியும் யார்? ஜனங்கள் எல்லாம் பயந்து அவரிடத்துல போனாங்க, வனாந்திரத்திற்கு போனாங்க. கர்த்தருடைய வார்த்தை நம்ம தேடி வரும்பொழுது நம்மை நாமே நேற்று தினம் பார்க்கலாம், அநேகர் வந்தாங்க. ஆண்டவருடைய வார்த்தை வசனங்கள் பஞ்ச காலம் நெருங்கி கொண்டிருக்கிறதை நாம் அறியாதபடி நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலும் நம்முடைய வேலைகளிலும் நம்முடைய சபைகளிலும் அநேக காரியங்களை குறித்து நாம் ரொம்ப பிஸியா இருக்கிறோம். இதுதான் கர்த்தருடைய வார்த்தை என்று சொல்லத்தக்க கூடாதபடி காலங்கள் வந்து கொண்டிருக்கிறது. நாட்கள் கொடியதா இருக்கிறபடியா காலத்தை பிரயோஜனப்படுத்த கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வருகிற பாஸ்டர் ரொம்ப சீக்கிரம் வந்துட்டாங்க. 7 மணிக்கெல்லாம் தொடங்கலாம். மணி ஒருவேளை சிறிதல்ல, எனக்கு 1 மணி நேரம் தாமதமானாலும் பொறுமையோடு நமக்காக வந்திருக்கும் பொழுது நாம் நம்முடைய உணர்வுகளை திரும்பவும் ரிஃப்ளெக்ட் பண்ணும்படி நாளை தினத்துல இந்த சீரீஸோட ரெவலேஷனோட முடிக்கிறாங்க. நாளை தினத்துல கண்டிப்பா வாங்க, ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு வாங்க. ஏன்னா இந்த சீரீஸ் நான் எதுக்கு சொன்னேன்னா, ஆரம்பத்துல இருந்து நாம் அந்த வெளிப்படுத்தின சுவிசேஷத்தை நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் நம்மை போன்ற மக்களுக்கு நாம் கற்றுத்தரது அது ஏதுவா இருக்கும். இந்த வேளையில கரங்களை தட்டி தன்மான போதகரை நாம் வரவேற்று இந்த நாளுக்குரிய ஆகாரம் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயர்ந்த நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. Praise the Lord. ஆமென் சொல்லுவோம். ஆமென். ஆமோஸ் தீர்க்கதரிசி சொன்னார், வசனம் கிடைக்காத ஒரு பஞ்ச காலம் வரும், கேட்கக்கூடாத ஒரு பஞ்ச காலம் வரும். அந்நாளிலே ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும் வசனத்தை தேடி ஜனங்கள் போவார்கள் என்றும் அதை கண்டடையாதபடியினாலே வாலிபர்கள் கூட சோர்ந்து போவார்கள் என்றும் ஆமோஸ் 8ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். அவருடைய வசனத்தை தியானிக்கும்படி நமக்கு கொடுத்திருக்கிற காலங்கள் நமக்கு பாக்கியமான காலங்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வெளிப்படுத்தின விசேஷம், வாசிப்பதே பாக்கியம், கேட்பது பாக்கியம், கை கொள்வது பாக்கியம் என்றே அது ஆரம்பமாகிறது. ஆகவே அதை வாசிக்கவும் அதை கேட்கவும் அதை தியானிக்கவும் ஆயத்தமாகவும் கடந்த நாட்களிலே சபையை குறித்த செய்திகளை நாம் தியானித்தோம். சபையினுடைய நிலைமைகள் எல்லாம் பரிதாபமாய் இருப்பதை ஆண்டவர் அந்த காலத்திலேயே துவக்க காலத்திலேயே கண்டு அவைகளுக்குரிய எச்சரிப்பின் மணி அங்கேயே அடித்திருக்கிறதை நீங்கள் வாசிக்கலாம். இக்காலத்தில் இருக்கிற அலங்கோலங்கள் இன்றைக்கு இருக்கிறவைகள் அல்ல. சபை தோன்றின காலம் முதலே சபைக்குள்ளே இப்படிப்பட்ட அலங்கோலங்கள் இருப்பதை ஆண்டவர் கண்டு அதற்கான சாவுமணி, நம்முடைய ஊர்ல சொல்லுவோமானால் அதற்கான மரணமணி அக்காலத்திலேயே சபைகளுக்குள்ளே அடிக்கப்பட்டிருப்பதையும் நாம் பார்க்கலாம். இன்றைக்கு அதை சொல்லுவது கடினம், சொன்னால் கேட்பதும் கடினம். இன்றைக்கு சபை என்று சொன்னவுடனே எல்லாம் ஆண்டவர் சுமந்து தீர்த்து விட்டார், நாம் அனுபவிக்க பிறந்திருக்கிறோம் என்ற பாதையிலே ஓடுகிற இடத்துல நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். கவனமாய் முன்னேறி செல்வோம். சிமர்னா 2 சபைகள் குறை சொல்லப்படவில்லை 7 சபையிலே. ஒன்று சிமர்னா, இன்னொன்று பிலதெல்பியா. சிமர்னா பாடுகளை தன் பங்காய் கொண்டது, சிமர்னா வசனத்தை கை கொண்டது. அது ரெண்டு காரியத்தை மட்டும்தான் செய்தது. பெரிதாக எதையும் அந்த சபைகள் சாதிக்கவில்லை, சாதித்ததாக அங்கு எழுதவில்லை. 2 காரியம், ஒன்று சிலுவை சுமந்தது, இன்னொன்று சிலுவை நாதருடைய வார்த்தையை வாழ்க்கையிலே கை கொண்டது. 2 காரியத்தோடு கூட அந்த சபையினுடைய செய்தியை சுருக்கி அந்த 2 சபையை குறித்து நான் ஒரு குறையும் காணவில்லை என்று சொல்லி அதற்கு நிறைவான மகிமையான ஆசீர்வாதங்களை வாக்கு பண்ணி இருக்கிறார். ஆனால் பெர்கமு, தியத்தீரா, சர்தை இந்த சபைகளுக்குள்ளே போனால் ஆண்டவருக்காக பல காரியங்களை அவர்கள் செய்தார்கள். ஆண்டவருக்காக அதிகமாய் பிரயாசப்பட்டார்கள், அன்பு கூர்ந்தார்கள், ஊழியம் செய்தார்கள், எல்லாம் செய்தார்கள். ஆனால் தவறான சில உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து சத்தியத்துக்கு செவியை விளக்கினார்கள். ஆண்டவரை நேசிப்பதை விடவில்லை, ஊழியம் செய்வதை விடவில்லை, விசுவாசத்தை மறுதலிக்கவில்லை, அன்பை விட்டு விலகி போகவில்லை, கிரியையிலே குறைவு காணப்படவில்லை. ஆனால்
ஆண்டவர் சொல்லாத சில உபதேசங்களையும் உள்ளே வைத்தார்கள். அதற்கு தலைவணங்கினார்கள். இந்த காலத்திலேயும் மற்ற எல்லாம் ஓஹோ என்று நடக்க தவறான உபதேசமும் சபைக்குள்ளே நுழைந்து சபையை சீர்கெடுத்துக் கொண்டிருக்கிறது. இந்த சபைகளுக்கெல்லாம் கடைசி கால எச்சரிப்பின் செய்தி, மனம் திரும்ப தவணை கொடுத்தேன், அவளுக்கோ தன் பொல்லாத மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப மனம் இல்லை. அதையெல்லாம் ஆண்டவர் பெரிதாக எடுக்க மாட்டார். நான் ஆண்டவரை நேசிக்கிறேன், ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன், மறுதலிக்கவில்லை, நல்ல கிரியைகளை செய்கிறேன் என்று சொல்லி ஓடி ஆண்டவர் கொடுத்த உபதேசத்திற்கு மேல் இன்னும் ஒரு உபதேசத்தை உள்ளே செலுத்தி தங்கள் வாழ்க்கையை கெடுத்துக் கொண்டிருக்கிறதை கண்கூடாய் நாம் பார்க்கிறோம். ஆகினாலே இப்படிப்பட்ட காலத்தில் இருக்கிற நாம் விழிப்படைந்து, எச்சரிப்பின் மணி சபைகளுக்குள்ளே அடிக்கப்பட்டிருக்கிறது. ஆசீர்வாதம் மட்டுமல்ல, தவறான காரியங்கள் கண்டபோது எச்சரிப்பின் மணி உள்ளே ஆழமாக அடிக்கப்பட்டிருக்கிறதை நாம் புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நாம் சீர்படுத்துவோமாக. கடந்த நாளே 4-5 அதிகாரங்களை வெளிப்படுத்தும் விஷயத்தில் மேலோட்டமாய் பார்த்தோம். பரலோகம் திறக்கப்பட்டிருக்கிறது. சபை எடுத்துக் கொள்ளப்படும் காலம், சபை எடுத்துக் கொள்ளப்படும் போதுதான் பரலோகம் திறக்கும். இன்றைக்கே மரித்த அநேக பரிசுத்தவான்கள் பரலோகத்திற்கு போயிருப்பதாகவும் அங்கே ஆலோசனை சங்கம் நடத்துவதாக கதை விட்டுக் கொண்டு நடக்கிற காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்டவர்களை கைதட்டுகிறவர்களும் அப்படிப்பட்டவர்களுக்கு ஓஹோ என்று மாலை போடுகிறவர்களும் பெருகி இருக்கிற கிறிஸ்தவர்கள் நிரம்பி இருக்கிற காலத்திலே நாம் இருக்கிறோம். பரலோகம் திறக்கப்படாது. பரலோகம் இயேசுவுக்கு திறக்கப்பட்டது. மரித்து போன ஒரு மனிதனுக்காய் பரலோகம் திறக்கப்பட வேண்டுமானால் இயேசு வர வேண்டும், அல்லது கடைசி ஜட்ஜ்மெண்ட் உருவாக வேண்டும். அதற்கு முன்பதாக மரித்து போன மக்களுக்காக பரலோகம் திறக்காது. உயிரோடு இருக்கிற மக்களுக்காக பரலோகம் திறக்கலாம். உயிரோடு இருக்கிற மக்களுக்கு ஆவிக்குரிய கிருபையை பெற்ற தெய்வ மக்கள் தரிசனம் பார்க்க முடியும். தரிசனம் பார்க்கும் போது பரலோகத்தின் காட்சிகளை, பரலோகத்தில் நடக்கிறவைகளை, நரகத்தின் காட்சிகளை, நரகத்தில் நடக்கிறவைகளை பார்க்க முடியும். இவைகளை குறித்த அறிவு இன்றைக்கு ஆவிக்குரிய உலகத்திலே மிகவும் குறைந்து போய் விட்டிருக்கிறது. கவனமாய் நாம் முன்னேறுவோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நேற்றைய தினத்திலே சொன்னேன், இயேசு கிறிஸ்து வரும் பொழுது அநேக பரிசுத்தவான்கள் கைவிடப்பட்டு போவார்கள். இயேசு கிறிஸ்து எப்பொழுது பூமிக்கு வருவாரோ அப்பொழுது இந்த பூமியிலே இன்னொரு சக்தியும் கூட வரும். பிரத்யட்சமாக இயேசு கிறிஸ்து வரும் பொழுது அந்த சக்தியும் சேர்ந்து வெளிப்படும். இயேசு கிறிஸ்து வரும் பொழுது சபை மேலே போகும். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரத்திலே மிகாவேலும் சாத்தான் ஒரு பயங்கரமான யுத்தம் பண்ணுவதை நீங்கள் வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷத்திலே 12ஆம் அதிகாரத்திலே மிகாவேலும் சாத்தானும் யுத்தம் பண்ணுகிற செய்தியை படிக்கிறீர்கள். எப்பொழுது இந்த யுத்தம் நடைபெறும்? இயேசு கிறிஸ்து மத்திய வானிலை வரும் பொழுது கீழே இருக்கிற பரிசுத்தவான்கள், கர்த்தருக்குள் மரித்தவர்கள், பூரணமாக்கப்பட்டவர்கள் அல்லது மணவாட்டி என்கிற பெயர் பெற்றவர்கள் கீழே இருந்து எழும்பி மேலே செல்லும் பொழுது மத்திய வானிலை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறதான ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய சாத்தான் கீழே இருந்து எடுத்துக்கொள்ளப்படுகிற மணவாட்டி சபையை மேலே போக விடாமலும், மேலே இருந்து வருகிற இயேசுவையும் அவருடைய பரிசுத்த தூத சேனையையும் கீழே வரவிடாமலும் ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய சாத்தான் மேகமண்டலத்திலே தடை செய்யும் பொழுது மிகாவேல் இறங்கி வருவார். சாத்தானோடு யுத்தம் வானமண்டலத்திலே நடைபெறும். சாத்தான் கீழே தள்ளப்படுவான். அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி ஆரம்பம் ஆகும். அவனுடைய முழுமை உருவாகும். இப்பொழுது அந்தி கிறிஸ்து பூமியில இருக்கிறானா? அநேக அந்தி கிறிஸ்துக்கள் இப்பொழுது இருக்கிறார்கள். இப்ப இருக்கிறது ஒரு ஆள் 2 பேர் அல்ல. 1 யோவான் 2:18 வாசிக்கிறோம், அந்தி கிறிஸ்து வருவான் என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துக்கள் பூமியில இருக்கிறார்கள். 1-2 பேர் அல்ல. இவர்கள் சின்ன சின்ன இந்த குட்டி சாத்தான் மாதிரி அங்கங்க இருந்து எல்லாவற்றையும் கேடு செய்து கொண்டிருக்கிறவர்கள். இனி பிரத்யட்சமாய் ஒருவன் வருவான். அவன் வரும் காலம் இயேசுவும் வந்து சபை எடுத்துக்கொள்ளப்படும் காலம். இந்த அந்தி கிறிஸ்து பூமிக்கு வந்து அதிகமாய் யாரோடு யுத்தம் செய்வான்? அந்தி கிறிஸ்துவின் யுத்தம் யாரோடு நடைபெறும்? ஒரு வார்த்தையை தெளிவாய் சொல்லுங்கள் சீக்கிரமாக. அந்தி கிறிஸ்து யாரோடு யுத்தம் செய்வான்? ரட்சிக்கப்பட்டவங்களா? அப்ப இயேசுநாதர் அவர்கள் போக மாட்டாங்களா? அவங்க எல்லாம் இயேசுநாதர் வந்து சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகுதான் அந்தி கிறிஸ்து இந்த பூமியில ஆட்சி செய்ய ஆரம்பிப்பார். இப்ப தந்திரமா மக்களை வஞ்சிக்கிற வேலை நடக்கும். அப்ப பகிரங்கமாய் அவனுடைய வேலைகளை செய்ய ஆரம்பிப்பான். அப்ப இந்த பூமியில அவன் வேலை செய்யும் பொழுது அவன் செய்கிற ஒரு பயங்கரமான காரியம் யுத்தம். அவன் சர்வாதிகாரி. வசனத்தை சொன்ன 6ஆம் அதிகாரத்திலே அவனுடைய ஹிஸ்டரி வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 2வது வசனம், முதலாவது முத்திரை உடைக்கும் பொழுதே அவன் புறப்படுவான் வெள்ளை குதிரையின் மேலே.
அவனைத்தான் அந்தி கிறிஸ்து என்று எல்லா வேத சரித்திர ஆசிரியர்களும் இத்தனை காலங்களாய் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். சரி, இவன் யாரோடு யுத்தம் செய்வான்? கைவிடப்பட்டவர். அப்ப பரிசுத்தவான்கள் கைவிடப்படுவாங்களா? பரிசுத்தவான்கள் எப்படியா கைவிடப்படுவது? பரிசுத்தவான்கள் கைவிடப்பட்ட பிறகு என்ன அர்த்தம் ஆச்சுது? அப்படியானால் நிலைமை என்ன ஆகும்? அப்ப யார் போவது வருகையில்? இயேசு வரும்பொழுது எடுத்துக்கொள்ளப்படுகிற கூட்டம் யார்? யார் அந்த மணவாட்டி? பரிசுத்தவான்கள் யார்? கரை ஒட்டின பரிசுத்தவான்கள், கரை தீராத பரிசுத்தவான்கள், அப்படிதானே? நிறைய பரிசுத்தவான்களை கரை தீரவில்லை. கரை திரை விலகாத பரிசுத்தவான்கள் நிறைய பேர் பரிசுத்தவான்களாக நடமாடுகிறார்கள் இல்லையா? கரை திரை பிழை அற்ற மகிமை உள்ள ஒரு சபை உண்டு இல்லையா? கரை திரை பிழை அற்ற மகிமை உள்ள சபை உண்டு. அது அவருக்கு முன்னால போய் நிற்கும். வேற ஒரு சபையும் போய் நிற்காது. உலகத்தையே தலைகீழாக இயேசுவுக்கு மாற்றினா கூட போய் நிற்க முடியாது. இந்த முழு உலகத்தை சுவிசேஷத்தால் ஒரு மனிதன் நிரப்பினான் என்பதற்காக இயேசுவின் சமூகத்தில் போய் நிற்க முடியாது. அவர் அன்புள்ளவர். தேவனுடைய அன்பு என்ன என்றே கிறிஸ்தவம் இன்றைக்கு அறியவில்லை. கிருபை என்ற வார்த்தையின் அர்த்தம் அறியாத கிறிஸ்தவம், கிருபையின் வார்த்தையினுடைய மகத்துவம் இன்னதென்று அறியாத பரிதாப நிலையில் இருக்கிற கிறிஸ்தவ உலகம். அதற்காக நான் பரிதாபப்படுகிறேன். கிருபை என்றால் என்ன? தகுதி இல்லாதவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பரிசு. ஒரே வார்த்தையில சொல்லி ஆண்டவர் நமக்கு கிருபை தந்திருக்கிறார் என்று சொல்லுவோம். தகுதி இல்லாதவன் யார்? யார் தகுதி இல்லாதவன்? ஒருவர் சொல்லுங்கள். எல்லாரும். நீங்களா? நீங்களும் நானுமா? கழுவப்படாதவர்கள். இரத்தத்தாலே கழுவப்படாத ஒரு மனுஷன் தகுதி இல்லாதவன். பரிசுத்தமாக்கப்படாத ஒரு மனுஷன் தகுதி இல்லாதவன். ரட்சிக்கப்படாத மனுஷன் தகுதி இல்லாதவன். வெளியே கிடக்கிறான், உலகத்தில் கிடக்கிறான். அவனுக்கு எந்த தகுதி இல்லை. அவன் துஷ்டன், துரோகி, பாவி. அவனுக்கு கொடுக்கப்பட்டது கிருபை. அந்த கிருபையை அவனுக்கு கொடுத்து அவனை தகுதிப்படுத்தி சபைக்குள்ளே கொண்டு வந்து சேர்த்தது. கிறிஸ்துவின் சரீரத்தோடு கூட இணையக்கூடிய தகுதியை நமக்கு பெற்று தந்தது கிருபை. ஆமாவா? நமக்கு தகுதி உண்டா? இல்லை. கிறிஸ்துவின் திருச்சரீரமாகிய சபையோடு இணையக்கூடிய தகுதி நமக்கு யாருக்கும் இல்லை. இப்போ இணைந்திருக்கிறோமா? இல்லை இணையாம இருக்கிறோமா? இணைந்திருக்கிறோம் இல்லையா? இப்ப தகுதி உண்டா? அப்போ உங்களுக்கு இனிமே கிருபையை தேடிட்டு இருக்க கூடாது. நீங்க தகுதி இல்லாதவனுக்கு கொடுப்பது கிருபை. தகுதி இல்லாதவனுக்கு கொடுக்கும் கிஃப்ட் கிருபை. இன்றைக்கு என்ன கிருபை? சேர்ந்த இடத்துல நிலைத்திருக்க வைப்பது கிருபை. எந்த சரீரத்தில் இணைந்திருக்கிறோமோ இணைந்த சரீரத்தை விட்டு பிரிந்து போகாதபடி, விழுந்து போகாதபடி அந்த சரீரத்தில் இணைந்திருக்க செய்வது இன்றைய கிருபை. எத்தனை பேர் அந்த கிருபையை நம்புகிறோம்? இப்படி விழுந்து போகாதபடி என்னை காக்கும் கிருபை. நான் குழியிலே விழுந்து போகாதபடி, எந்த குழியிலே இருந்து கர்த்தர் என்னை தூக்கினாரோ, எந்த குழியிலிருந்து தூக்கி கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி அவரை துதிக்கும் புது பாட்டை எனக்கு கொடுத்தாரோ, அந்த தேவன் திரும்ப என்னை குழியிலே விழுந்து போகாதபடி என்னை நிறுத்தின இடத்துல, என்னை சேர்த்த இடத்துல என்னை இணைந்திருக்க வைத்திருப்பது இன்றைய கிருபை. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? இன்றைய கிருபையினுடைய அர்த்தம் என்ன? இன்றைய கிருபையின் அர்த்தம் என்ன? தகுதி இல்லாதவனுக்கு கொடுத்தது கிருபை. தகுதி இல்லை எனக்கு. இப்ப என்ன கொண்டு தகுதி இல்லாத என்ன கொண்டு வந்து தகுதியான இடத்துல ஒட்ட வச்சிருக்குது. இப்ப எனக்கு ஒரு கிருபை தந்திருக்கிறது, நான் குழியிலே விழுந்து போகாதபடிக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? சரியா கரெக்டா சொல்லுங்க. பாதுகாவல். எதுக்கு பாதுகாவல்? குடும்பத்துக்கும், வீட்டுக்கும், பிள்ளைகளுக்கும், வேலைக்குமா? எதுக்கு பாதுகாவல்? குழியிலே. எந்த குழி? எந்த குழியில இருந்து கர்த்தர் நம்மை தூக்கி எடுத்தார்? உளையான சேற்றின் குழியிலிருந்து எடுத்தவர். அது கிருபை. இப்ப சேர்த்திருக்கிறார். இப்ப கிருபை தருகிறார். எதுக்காக? திரும்ப குழியிலே விழாமல் இருப்பதற்காக. திரும்ப குழியிலே விழுந்தா என்ன நடக்கும்? தவணை கிடைக்கும். அவ்வளவுதான். மனம் திரும்ப தவணை கிடைக்கும். தவணை திரும்ப விழுந்துதான் விழுந்தாலும் அதெல்லாம் அவர் மன்னிக்கிறவர். கிருபை.
கிருபையை உதாசீனம் செய்து விடாதபடிக்கு கிருபை என்றால் என்ன என்று தெரியவில்லை நம்மவர்களுக்கு தெரியல. அதான் பரிதாபம். ஆகையினாலே ஆண்டவருடைய வருகையிலே நீங்கள் நானும் கரை திரை பிழை அற்ற மகிமையுள்ள ஒரு சபையாக நிற்கணும். அது நம்மால முடியுமா? முடியும். ஏன்? கிருபை என் மேல் இருக்கிறது. கிருபை என்கிற ஒன்று என் மேல் இருக்கிறபடியினால் முடியும். அப்படின்னு ஒரு ஆமீன் சொல்லுங்க பாப்பலாம். அதுக்கு இருக்கா? கிருபை இருந்தா முடியுமா? முடியாதா? முடியும். கிருபை என்கிற ஒன்று என் மேல் இருக்கிறது. நான் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறேன், ஆகையால் முடியும். அது இல்லாட்டா முடியாது. கிருபையை பெற்றிருக்கிறோமா? பெற்றிருக்கிறோம். எதுக்காக பெற்றிருக்கிறோம்? வேலைக்கும் கிரீன் கார்டுக்கும் சிட்டிசன்ஷிப் வாங்குறதுக்குமா கிருபை? எதுக்காக கிருபையை பெற்றிருக்கிறோம்? வழுவாமல் காத்து. யூதா எழுதுவான், நம்மை கடைசியில யூதாவின் புத்தகம் கடைசியில் படிச்சோம், வழுவாமல் காக்கவும் தமது மகிமை உள்ள சன்னிதானத்திலே மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ள தேவன். அப்படி வருகைக்காக நீங்கள் நானும் ஆயத்தப்பட வேண்டும். நேற்றைக்கு சொன்ன வருகை பற்றிய செய்தியை சொல்றதுக்கே நேரம் ஆயிரும். அது பிறகு முடிஞ்ச மணி இப்பவே பாருங்க 15 நிமிஷம் இருக்கு நம்ம கணக்கு இன்னைக்கு. அதனால இந்த வருகையிலே கைவிடப்படுகிற பரிசுத்தவான்களுடைய லிஸ்ட் ஒரு 8-7 பேர் அவங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. உங்களுக்கே தலை சுத்த ஆரம்பிச்சிடும். இயேசுநாதர் சொன்னதை மட்டும் மற்றவங்க சொல்றதை எடுத்தா உள்ள போன ரொம்ப நேரம் ஆயிரும். இயேசு கிறிஸ்து சொன்ன வருகையிலே கைவிடப்பட்டு போன பரிசுத்தவான்களுடைய பட்டியல். உலகத்திலே பரிசுத்தவான்களாக விளங்கி பரிசுத்தவான்களாக தங்களை மேன்மைப்படுத்தி சமுதாயமும் அவர்களை பரிசுத்தவான்கள் என்று உயர்த்தி காண்பித்த பரிசுத்தவான்கள். ஆண்டவர் அவரை பரிசுத்தவான்கள் என்கிறார். இரண்டாவது, சமுதாயம் அவர்களை பரிசுத்தவான்கள் என்கிறது. அவர்களும் தங்களை பரிசுத்தவான்கள் என்கிறார்கள். பரிசுத்தவான்களாக சமுதாயம் காண்பதற்குரிய காரியங்கள் அவர்களிலே விளங்குகிறது. ஆனால் தேவன் அவர்களை பார்த்தபோது அவர்களை அவர் பரிசுத்தவான்களாய் காணவில்லை. சமுதாயம் பார்த்தபோது பரிசுத்தவான்களாய் கண்டது. அவர்களும் தங்களை பரிசுத்தவான்களாய் கண்டார்கள். பரிசுத்தவான்களாய் அவர்களை சமுதாயம் காண்பதற்கு ஏற்ற சில அடையாளங்கள் அவர்களிடத்திலே காணப்பட்டது. தேவன் அவர்களை பார்த்தபோது பரிசுத்தவான்களாய் காணவில்லை. இன்றைய கால பரிதாபம் அதுவே. நம்மை பார்க்கும் பொழுது நம்மை போல பரிசுத்தவான்கள் வேறு யாரும் இல்லை. ஆமா, செல்வராஜ போல பரிசுத்தவான் யாரும் இல்லை என்று சொல்வதற்கு சமுதாயத்திலையும் கொஞ்சம் பேர் இருக்கிறார்கள். செல்வராஜ் இப்ப பாவி என்று சொல்வதற்கும் துஷ்டன் என்று சொல்வதற்கு செல்வராஜுக்கும் மனமில்லை. இனி செல்வராஜ் தேவனுடைய பார்வையில் யாராக இருப்பார் என்று வர நேரம் தான் தெரியும். வரும்போதுதான் தெரியும். பார்க்கலாம் சீக்கிரமா. இப்ப 7 லிஸ்ட மட்டும் இதை பார்த்து முடி போறோம். மத்தேயு சுவிசேஷம் யுத்தம் பண்ணுகிறது யார்? பரிசுத்தவான்களோடு சொல்லிட்டீங்கல்ல. வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை படித்தீர்களானால், மேலும் பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணி அவர்களை பரிசுத்தவான்கள் அவனை ஜெயிக்கல, பரிசுத்தவான்களை அது ஜெயித்தது. யார் இந்த பரிசுத்தவான்களா? நம்முடைய செய்தி. பரிசுத்தவான்களோடு யுத்தம் 13ஆம் அதிகாரத்திலே தான் அந்தி கிறிஸ்து முழு பவர் பெற்று முழுமையான வல்லமை பெற்று எழும்பி வருவது. வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம். அதிலே அவனுடைய 3 வித தன்மைகள் அல்லது அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியின் 3 முக்கிய தன்மைகள் வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கும். 1 சர்வாதிகாரம், யுத்தம் செய்து கீழ்ப்படுத்துகிறவன். அந்த வசனத்திலே பரிசுத்தவான்களோடு மட்டும் அல்ல. அடுத்த வசனம் தொடர்ந்து படிங்க சிஸ்டர். உலக தோற்றம் முதல் அழிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேரெழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். யாவரும் அதை வணங்குவார்கள். பூமியின் குடிகள் யாவரும். அது 17ஆம் வசனத்துல இருக்க விட்டு நீங்களே பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படிக்கு அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதும் அல்லாமல் ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும் பாசைக்கார் மேலும் ஜாதிகள் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்படும். சர்வாதிகார ஆட்சியாக அவனுடைய ஆட்சி இருக்கும். எல்லா ஜனத்தின் மேலும் இருக்கும். ஆனால் யுத்தம் பண்ணுவது பரிசுத்தவான்களோடாக இருக்கும். மற்றவர்கள் மேல் அதிகாரம் செலுத்துவான். அந்த அதிகாரத்திற்கு மற்றவர்கள் கீழ்ப்படிவார்கள். பரிசுத்தவான்கள் எதிர்த்து நிற்பார்கள். பரிசுத்தவான்களோடு யுத்தம் நடைபெறும்.
இந்த பகுதியில் இந்த 7 பேரையும் பார்த்துட்டு மீதி நேரம் இருந்தால் மற்ற 2 காரியத்தையும் சொல்வேன் சுருக்கமாய். அதை கேட்கறவர்கள் நமக்கே கஷ்டமாக இருக்கும் இன்றைய உலகம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 22 நாம் வாசிக்கிறோம். மத்தேயு 7ஆம் அதிகாரத்திலே 22, 23 வசனங்களிலே இயேசு கிறிஸ்து தாமே இவ்விதமாய் சொல்லுவார், அந்நாளிலே அநேகர் வந்து என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே உம்முடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உம்முடைய நாமத்தினாலே பெரிய பூதங்களை பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, பெரிய அற்புதங்களை செய்தோம் அல்லவா. இது அதிகமாய் ஈஸியா வாசித்து நாம் போய்விடுவோம். ஆனால் சொன்னவர் இயேசு கிறிஸ்து. அந்நாளிலே அவர்கள் என்னை நோக்கி சொல்லுவார்கள், உம்முடைய நாமத்தினாலே இதை நாங்கள் செய்தோம். பெரிய தீர்க்க தரிசனங்கள், பெரிய அற்புதங்கள், பெரிய பிசாசை துரத்தும் வல்லமை. கவனியுங்கள், இவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த பெயர் என்ன? ஒருபோது நான் உங்களை அறியேன். சரி, இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தருடைய நாமத்தை பயன்படுத்துகிற ஒரு தீர்க்கதரிசியை நீங்கள் நான் என்ன சொல்லுவோம்? ஒருவர் எழுப்பி சொல்லுகிறார், நேற்று இரவெல்லாம் ஆண்டவரோடு இருந்தேன், ஆண்டவர் உங்களுக்கு இந்த இதை வெளிப்படுத்தி இருக்கிறார், வருகிற 2013 இதெல்லாம் நடக்க போறதுன்னு கர்த்தர் சொன்னார். பெரிய தீர்க்கதரிசி. நான் பொய் சொல்லவில்லை, அவர் சொன்னதும் பொய் அல்ல. பெரிய தீர்க்கதரிசி. நீங்கள் என்ன சொல்லுவீர்கள்? பாவி என்று சொல்லுவோமோ? பரிசுத்தவான். அவர் வந்தால் அற்புதங்கள் அவ்வளவு நடக்கிறது. பாவி என்று சொல்லுவோமோ? பரிசுத்தவான். அவர் கரங்களை உயர்த்தால் பிசாசுகள் தானாக ஓடுகிறது. பாவி என்று சொல்லுவோமோ? பரிசுத்தவான். இயேசுநாதர் என்ன சொல்லுகிறார்? நான் உங்களை ஒரு காலம் அறியேன். நீ எந்த ஊருப்பா? நீ எந்த ஊரு? இயேசுநாதர் உலகமெங்கும் போங்கள், சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். இயேசுநாதர் தந்த கட்டளை உண்டு. உலகமெங்கும் போங்கள், சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். மனம் திரும்பி வந்த பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்து சீஷராக்கி சபைகளை கட்டுங்கள் என்று சொன்னார். இந்த காலத்திலே உலகமெங்கும் போங்கள், தீர்க்க தரிசன கோபுரங்களை கட்டுங்கள் என்கிறார்கள். எல்லா இடத்துலையும் கோபுரம் கட்ட சொல்கிறார். இந்த காலத்துல என்ன சொல்றதுக்கு? அந்த காலத்துல போய் எல்லாருக்கும் சுவிசேஷம் சொல்லினாரு. இந்த காலத்துல எல்லாருக்கும் பட்டணம் தோறும் கோபுரம் கட்டுன்னு சொல்றாரு ஆண்டவர் அப்படிங்கிறாங்க. யாரை நோகுவதற்கு? இயேசுநாதரை நோகவா, இல்லை இக்காலத்தில் வெளிப்படுகிற தீர்க்க தரிசனத்தை நோகவா? யோசிக்க வேண்டும். ஒரு முறை ஒரு புஸ்தகத்திலே வாசித்தேன், ஒரு மாத இதழிலே நான் வாசித்ததை சொல்லுகிறேன். கர்த்தர் பேசி இருக்கிறார். பட்டணங்கள் தோறும் கோபுரங்களை எழுப்புங்கள், அங்கே இருந்து தீர்க்க தரிசனம் தேசத்திற்கு உரையுங்கள். பட்டணத்துக்கு கோபுரத்துக்கு மேல இருந்து நான் வாசித்ததை சொல்லுகிறேன். யாரும் எனக்கு விரோதி இல்லை, யார் மேலும் எனக்கு மனஸ்தாபம் இல்லை. என் வாயினாலே நான் வாசித்து என் மனதிற்குள்ளே போன காரியத்தை மட்டும் சொல்லுகிறேன். கோபுரத்துக்கு மேலே உட்கார்ந்து கொண்டு தேசத்திற்கு தீர்க்க தரிசனம் சொல்ல சொல்லி இருக்கிறாராம். கோபுரத்தின் மேலே உட்கார்ந்து கொண்டு தீர்க்க தரிசனம் சொல்லும் போது தேசம் மறுரூபமாகி விடுமா? எப்படி? இயேசு வந்து விடுவாராம். என்ன சொல்றதுக்கு? அப்ப இனிமேல் சுவிசேஷ வேலை வேணாம். பட்டணங்கள் தோறும் ஒரு கோபுரத்தை கட்டி தீர்க்க தரிசனங்களை அங்க இருந்து தீர்க்க யார் வெளியே அடியுமாங்க வேண்டாம், பிரச்சனையும் கிடையாது. யாரும் கல்லறிப்பட வேண்டாம். சுகமா மேல உட்கார்ந்துகிட்டு தேசமே கர்த்தர் உன்னை மறுரூபப்படுத்துகிறார், கர்த்தர் வருகிறார். தீர்க்க தரிசனம் மட்டும் கோபுரத்திலிருந்து உரைக்க வேண்டியது. தேசம் ஆட்டோமேட்டிக்கா மறுரூபம் ஆகிரும். தேசம் மறுரூபமான உடனே இயேசுநாதர் வந்து விடுவார். நான் வாசித்ததை சொல்றேன். கிறிஸ்தவ மாத இதழ் 1. பிரியமானவர்களே, சபைகளில் இருக்கிறோம். வேதம் கரத்தில் இருக்கிறது. நம்மை நியாயம் தீர்ப்பது வேதம். மனுஷன் ஒருவன் நியாயம் தீர்க்க மாட்டான். இயேசு சொல்கிறார், நான் உங்களை நியாயம் தீர்க்க மாட்டேன், நான் சொன்ன வார்த்தைகள் உங்களை நியாயம் தீர்க்கும். தேவனுடைய அற்புத வல்லமையை பெற்று பிரச்சனை என்ன? பெற்றது தப்பா? இல்ல, கொடுத்தது அவர் தானே. ஆமா, அவர் தான் கொடுத்தார். வாங்கினது அவர்கிட்ட இருந்தான். ஆனா நீங்களும் நானும் அந்த சர்தை சபை கேட்டு பெற்றுக்கொண்ட சபை. கிருபைகள், வரங்கள், அபிஷேகம், வல்லமை சர்தையிலே பெருகி இருந்தது. ஆனால் தேவ சித்தத்தின்படி, தேவன் தந்த நோக்கத்தின்படி அது பயன்படுத்தவில்லை. லூக்கா 10:7 என்ன சொல்லுகிறது? பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்யாதவன். வேற எல்லாம் செய்ததுதான். தேவ சித்தத்தை ஒதுக்கி விட்டார்கள், சுய சித்தத்தை நிறைவேற்றுகிறார்கள். கிருபைகளும் வரங்களும் வல்லமையும் அபிஷேகம். அப்ப இந்த கூட்டத்தை நாம என்ன சொல்லுவேன்? அபிஷேகமும் கிருபையும் வரங்களும் பெற்று
உலகத்திலே ஜொலித்துக் கொண்டிருக்கிற ஒரு கூட்டத்தாரை, எல்லோரையும் அல்ல, ஒரு பெருங்கூட்டத்தாரை இயேசு வரும் பொழுது நான் உங்களை அறியேன். கைவிடப்பட்ட முதல் கூட்டம் மத்தேயு 7 தான் தொடங்குது. முதல் கூட்டம் உலக பிரசித்தி பெற்றவர்கள். ஆமா, அவங்கள ஒரு கூட்டத்தை தான் அறிய மாட்டேன். அப்ப உங்க நிலைமை எங்க நிலைமை என்னன்னு தெரியல, போய் பார்ப்போம். இவ்வளவு வாழ்ந்து பிரசித்தி பெற்றவர்களையே அறிய மாட்டேன் என்று இயேசுநாதர் சொல்லுவார். ஆனால் நீங்களும் நானும் எங்கேயோ மூலையில, யாருக்கும் தெரியாது, சபையில இருக்கிற ஆளுக்கே நம்ம யாருன்னு தெரியாது, அந்த நிலைமையில சபைக்குள்ள இருந்துகிட்டு இருக்கிறோம். அங்கே 10 குடும்பம் தான் இருக்கும். பிரதர் நீங்க யாருன்னு நம்ம பார்த்து கேட்கிற நிலைமையில சபையில இருக்கிறோம். நம்ம நிலைமை என்னமோ தெரியல. ஆமென். இரண்டாவதாக லூக்கா சுவிசேஷம், இது ரொம்ப கடினமானது. லூக்கா சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 25, 26 வசனங்கள். லூக்கா 13, 25, 26 வசனங்கள். வீட்டு எஜமான் எழுந்து கதவை பூட்டின பின்பு, பாருங்க, இயேசுநாதர் சொல்லிவிட்டு போனார், உங்க இருதயம் கலங்காதிருக்கட்டும், என்னிடத்திலே விசுவாசமாயிருங்கள், தேவனிடத்திலும் விசுவாசமாயிருங்கள், உங்களுக்காக ஒரு வீடு நான் ஆயத்தம் பண்ண போகிறேன், திரும்ப நான் வந்து வீடு ஆயத்தம் பண்ணின உடனே உங்களை நான் என் வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு போவேன் சொன்னாரா இல்லையா? ஆமாவா? ஆமாண்ணா ஆமா சொல்லுங்க, ஏன் பயப்படுறீங்க? வீடு எனக்கு செய்ய மேலோகம் போனதேவா, கூட இருத்தி வைக்க சீக்கிரம் வர வேண்டியதே இன்னும் காணும் வேண்டும் பக்தன் பாடலாம். அந்த காலத்திலே வீட்டு எஜமான் அவர், வீட்டு எஜமான் வந்து வீட்டை பூட்டின பின்பு அவர் வந்து பூட்டிடுவார். பேழையை பூட்டினது மாதிரி பூட்டிடுவாராம். பிலதெல்பியாவுக்கு பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவரும் வீடு பரலோகத்திலே செய்திருக்கிறார் உங்களுக்கும் எனக்கும். ஆனா எஜமான் வந்து ஒரு நாள் வீட்டை என்ன செய்திருவார்? பூட்டிடுவார். யாருக்கெல்லாம் வீடு பரலோகத்திலே ஒரு ஆமேன் சொல்லுவோம்? சத்தமா சொல்லுங்க ஒரு ஆமேன். பயப்படாதீங்க, உங்களுக்கு எனக்கு வீடு பரலோகத்திலே இயேசு செய்து கொண்டிருக்கிறார். பரலோகத்திலே அற்புதமான மாளிகை நமக்கு எழும்புகிறது. ஆனா ஒரு நாள் வீட்டை பூட்டுகிறவர் வருவார். எப்போ? உள்ள விட்டு பூட்டுவார். நோவாவை உள்ள விட்டு பூட்டினது மாதிரி பூட்டுகிறவர் வருவார். எழுதுகிறார், வீட்டஜமான் வந்து கதவை பூட்டின பின்பு நீங்கள் வெளியே நின்று ஆண்டவரே, யாருன்னு கூடுறாங்க? ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே. ரெண்டு முறை ஆண்டவரே ஆண்டவரே. அது நம்ம தொடர்ந்து வரக்கூடிய அற்புத வார்த்தைகள். எங்களுக்கு திறக்க வேண்டும். ஏன்னா எங்க வீடு அது, எங்களுக்காக நீர் கட்டின வீடு, எங்களுக்காகவே நீர் ஆயத்தம் பண்ணின வீடு, நீர் எங்களுக்கு திறக்க வேண்டும் என்று சொல்லி கதவை தட்டும் போது அவர் பிரதியுத்தரமாக நீங்கள் எவ்விடத்தாரோ உங்களை அறியேன் என்று சொல்லுவார். சரி, இவங்க யார்? இந்த வீட்டுக்கு சொந்தக்காரங்க யாருன்னு கீழே பார்ப்போம். கீழே படிங்க. அப்பொழுது நீங்கள் நல்லா கவனிங்க. சொன்னவர் இயேசு, என்ன திருப்பி அடிக்காதீங்க. சொன்னவர் இயேசுநாதர். உங்களுக்கு ஏதாவது கோபம் உண்டுன்னா அவர்கிட்ட காட்டணும். அப்பொழுது இயேசுநாதர் அவர்களுக்கு என்ன பதில் கொடுத்த போது அவர்கள் என்ன இயேசுநாதருக்கு பதில் கொடுக்கிறார்கள்? நாங்கள் உம்முடைய சமூகத்தில் போஜன பானம் பண்ணினோம் அல்லவா, நீர் எங்கள் வீதிகளிலே போதகம் பண்ணினீரே. சூப்பர் சர்ச். போஜன பானம் எதை குறிக்கும்? பெருவிருந்து. பெஸ்ட் சர்ச். சபையிலே அற்புதமான திருவிருந்தும் பிரசங்கமும். இன்னைக்கு திருவிருந்து ஆராதனை சூப்பர், பிரசங்கம் சூப்பர். நீர் எங்கள் வீதியிலே போதகம் பண்ணினீர், நாங்கள் போஜன பானம் பண்ணினோம். யோவான் 6ஆம் அதிகாரத்திலே எத்தனாவது வசனம்? 55. யோவான் 6ஆம் அதிகாரம் 55வது வசனத்தை படித்தீர்களானால் இயேசு கிறிஸ்து திருவிருந்தை குறித்து சொல்லும் பொழுது சொல்லுவார், என் மாம்சம் மெய்யான போஜனம், என் ரத்தம் மெய்யான பானம். போஜன பானம். எது போஜன பானம்? இங்க திங்கிற அப்பவும் ரொட்டியும் அப்பவும் தண்ணி அல்ல. நமக்கு தேவ மக்களுக்கு அல்லது தேவனுடைய வீட்டுக்கு போவதற்காக ஆயத்தப்படுகிறவர்களுக்கு. உலகத்துல நம்ம சாப்பிடுறது போஜனமும் தண்ணி இதுவும் தான். இங்க சொல்லப்பட்டிருப்பது எஜமானுடைய வீட்டுக்கு போகிற மக்கள், பரலோக வீட்டுக்கு போகிற பிள்ளைகள். அவர்கள் எடுக்கிற போஜன பானம் வீட்டுல சாப்பிடுற ரொட்டியும் தண்ணியும் அல்ல. அது எல்லாரும் சாப்பிடுறது. எஜமான் நமக்கு வீடு செய்திருக்கிறார், வீட்டுக்கு போவதற்காக ஆயத்தமாகிறோம். வீடு கட்டப்பட்டிருக்கிறதா? கட்டப்பட்டிருக்கிறது. கவனியுங்கள், அநேக வீடுகள் பரலோகத்தில் பிறகு காலியா இருக்கும்.
அப்படிதானே? வீட்டை பூட்டிட்டு வராம வீட்டுக்குள்ள போக வேண்டிய ஆட்கள் வெளியே நின்ன பிறகு வீடு எனக்கு தெரியல, நீங்க தான் யோசிக்கணும். திருவிருந்து எடுத்த பிறகுமா நரகத்துக்கு போவோம்? சபையில இருந்து பிரசங்கம் கேட்டு திருவிருந்துல பங்கெடுத்தவங்க எப்படி இயேசுநாதர் வருமானம் தெரியாதுங்கிறாராமே. என்னங்க யோசிக்கிறீங்க நீங்க? எனக்கு ஏதாவது பழக்கம் சொல்லுங்க, புரியுதா? சொன்னது இயேசுநாதர். இயேசுநாதருக்கே பதில் சொல்றாங்க. ஓ, நீங்கள் எவிடத்தார எனக்கு தெரியாது. எவிடத்தாருன்னு சொன்ன பார்ட்டி எந்த பார்ட்டி? திருவிருந்து எடுத்து பிரசங்கம் கேட்டு சபையில இருந்த பார்ட்டிகள். அவங்களதான் சொல்றாரு, நீ எந்த ஊரானோ எனக்கு தெரியாதுப்பா. ஏன் எல்லோரும் அல்ல, புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா வீடும் காலியா இருக்காது. 1 கொரிந்தியர் 11 நமக்கு சொல்லுகிறது, தன்னை நிதானிக்காமல் திருவிருந்தில விளையாடுகிறவர்கள். திருவிருந்தில போய் விளையாடுறவன ஆண்டவர் விளையாடி விடுவார். கொரிந்தியர்ல பவுல் அன்றைக்கு எழுதினான், உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களும் மரித்து போனவர்களும். 3 கூட்டத்தை எழுதுவார். ஒன்னு பலவீனம், ஆவிக்குரிய பலவீனம் உண்டாகும். இன்னொன்னு வியாதி. வியாதினா படுக்கையில் ஆக்கிரும். பலவீனம்னா கொஞ்சம் அப்படி அசஞ்சஞ்சு போயிட்டு இருக்கும். இவன் நிறைய என்ன அப்படிதான் நடக்கும். ஆவிக்குரிய உலகத்தை பாருங்க, எல்லாம் அசஞ்சஞ்சு போயிடும். இப்ப உழவா கொஞ்சம் பிந்தி கீழே உழவான்னு ஒரு உற்சாகம் இருக்காது ஆவிக்குரிய வாழ்க்கையில. ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு உணர்வு இருக்காது, ஒரு வாஞ்சை இருக்காது, ஒரு வைராக்கியம் இருக்காது, ஒரு தாகம் இருக்காது. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வேற வழி இல்லை, என்ன செய்யறதுக்கு? ஞாயிற்று ராத்திரி வேலை முடிச்சுட்டு வரதுக்கு 12 மணி ஆச்சுது. காலையில் எழுந்து போறதை பார்த்தாலே தெரியும் பலவீனம். திருவிருந்து ஆராதனைக்காகவும் போறது அன்னைக்கும் பலவீனம். இதுக்கு மேல சிலது நோய்பட்டுரும். நோய்பட்டுனா படுக்கையில் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அது எழும்பவும் வராது. இன்னும் பிரதர் வரல, வர முடியல பாஸ்டர் சர்ச்சுக்கு, படுக்கையில் ஆயிடுச்சு, நோய்பட்டுருச்சு. சிலது க்ளோஸ் ஆகியே போயிடுச்சு. இது பவுல் அன்னைக்கு எழுதினது. 3 குரூப் ஆவிக்கு. யார் இவர்கள்? திருவிருந்துல பங்கெடுத்தவர்கள். திருவிருந்து எங்க கொடுக்கப்படும்? சபையில, நல்ல ஆராதனையில. வேற எங்கும் திருவிருந்து அதிகமாய் கொடுக்கப்படுவது இல்லை. திருவிருந்தனுடைய ஒழுங்கு நமக்கு கற்று தந்திருக்கிறது. நல்ல சபை ஆராதனையிலே குறித்த நாட்களை அதற்கென்று நியமித்து அப்படி ஒரு ஆராதனை நடத்தி திருவிருந்து கொடுப்போம். அந்த திருவிருந்திலே பங்கெடுத்த 3 கூட்டத்தார் இப்படி போக, ஒரு கூட்டத்தார் ஜீவன் பெற்று போய்விடுவார்கள். யோவான் 6 என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனை நான் உயிரோடு எழுப்புவேன் என்னார். இப்ப 4 சாரார் இருக்கிறார்கள். இல்ல 3 கூட்டத்தார் இப்போ கதவை தட்டினா கதவை பூட்டிட்டு. கவனம். ஒன்று அபிஷேகமும் கிருபையும் வரங்களும் பெற்றவர்கள். இன்னொன்று திருவிருந்தெடுத்து ஆராதனையிலே ஒழுங்காய் பங்கெடுக்கிறவர்கள். 3வது மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 1-12 வரை உள்ள வசனங்கள் நமக்கு நன்றாக தெரியும். 10 கன்னிகைகள். 10 கன்னிகைகளை குறித்து எப்போதும் செய்தி கேட்டிருக்கிறோம். 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். இப்ப என்னுடைய செய்தியினுடைய சாராம்சம், இந்த 10 பேரும் யார்? மணவாளனுடைய வருகைக்காக காத்திருந்தவர்கள். நன்றாய் கவனிக்கணும். 10 பேரும் தீவட்டியை கரங்களிலே பிடித்தவர்கள். எசாயா 62:1 சொல்லுகிறது, ரட்சிப்பு எரிகிற தீவட்டி. இந்த 10 பேரும் ரட்சிக்கப்பட்டவர்கள். என்ன இங்க என்ன ஒன் சால்வேஷனா? ஒன் சால்வேஷன். ஒரு முறை ரட்சிக்கப்பட்டா போதும், நரகத்துக்கு போயிடலாம். அதானே? இல்ல ஒரு முறை ரட்சிக்கப்பட்டா போதும், நரகத்துக்கு ஈஸியா போய்விடலாம். ரட்சிப்பின் தீவட்டியை கரங்களில் எடுத்தவர்கள். அதோடு நிக்கல அந்த கூட்டம். 2வது படி கிறிஸ்தவத்துல ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்று சொல்லுவார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்திலே உங்களுடைய ரட்சிப்பு நிறைவேறுவதற்கு பிரயாசப்படுங்கள் என்று சொல்லுவார். 2:12-13 வசனங்களை நீங்கள் வாசித்தால் அங்கே இருக்கும் என்று எண்ணுகிறேன். படித்து பாருங்கள். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள். சீக்கிரமாய். ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, எப்பொழுதும் கீழ்ப்படுகிறது போல, சமீபமாயிருக்கும் போது மாத்திரமல்ல, தூரமாயிருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் உங்கள் ரட்சிப்பு அதிக பயத்தோடு உங்கள் ரட்சிப்பு நிறைவேறுவதற்கு பிரயாசப்படுங்கள். அடுத்த வசனம். ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் இருக்கிறார். போதும், கீழே நிறைய படிச்சுக்கிட்டு போறதுக்கு நேரம் இல்லை. கவனியுங்கள்.
அப்ப ரட்சிப்பு நிறைவேறுவதற்கு பிரயாசம். இவங்க ரட்சிக்கப்பட்டவர்கள், அதோட கூட ஈஸியான ஒரு சாதன ஆட்கள் இல்லை. இன்னொரு பாத்திரம் கையில் எடுத்துட்டாங்க. பாத்திரம் கையில் எடுத்தாங்களான்னாலே என்ன பைபிள் நமக்கு என்ன சொல்லுது? பாத்திரத்தை கையில் எடுத்துட்டாலே என்னன்னு சொல்லும்? சொல்லவே மாட்டேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இது கூட சொல்ல தெரியல. சங்கீதம் 23, என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. பாத்திரம் கையில் எடுத்தாலே என்ன அர்த்தம்? என்ன பாத்திரத்துல வந்துருதுன்னு அர்த்தம். தலையில ஊற்றி பாத்திரத்துல என்ன வருதுன்னு அர்த்தம். இந்த பாத்திரத்துல எண்ணெய் இல்லாட்டா இந்த ரட்சிப்பின் தீவெட்டி கடைசி வரை ஒழுங்கா எரியாது. அதுக்குத்தான் படிகள், அப்போஸ்தல உபதேசங்கள் என்று சொல்லி பைபிள். மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்பின பிறகு ஞான ஸ்நானம் எடுக்க வேண்டும். அதுக்கு முன்ன ஞான ஸ்நானம் எடுத்துடக்கூடாது. மனம் திரும்பி ஞான ஸ்நானம் எடுக்கணும். ஞான ஸ்நானம் எடுத்த பிறகு அபிஷேகம் பெறணும். அபிஷேகம் பெற்ற பிறகு அப்போஸ்தலர் 2 படித்தால் 7 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இப்ப நேரமில்லை. படிப்படியாய் போக வேண்டும். மனம் திரும்பாத ஞானஸ்நானம், அபிஷேகம் இல்லாத ஞானஸ்நானம், இயேசு விசுவாசி தான் ரட்சிப்புன்பாங்க. மனம் திரும்பாம எப்படி ஐயா ரட்சிப்பு வரும்? மனம் திரும்பாத ஒரு மனுஷனுக்கு இயேசுவை விசுவாசித்தோன்னா ரட்சிப்பு வருமா? மனம் திரும்புதல் என்றால் என்ன? திரும்புதல் என்றால் என்ன? திரும்புதல் இங்கிலீஷ்ல about turn அப்படின்னா என்ன? நிக்கிற இடத்துல முழுவதும் மறுபக்கம் திரும்புன்னு அர்த்தம். யூட்டர்ன் போர்டுன்னு அர்த்தம். இப்ப யூட்டர்ன் போட்டா திருப்பி பழைய இடத்துக்குள்ள வரும். இப்ப எல்லாம் யூட்டர்ன் போட்டு இருக்குது. நமக்கு யூட்டர்ன் போட முடியாது. இப்படி இங்க இருந்து வர்ற இங்க வந்து திருப்பி இங்க போனா என்ன ஆச்சுது? இப்ப அப்படிதான் வண்டி போகுது. அங்க இருந்து இங்க வந்துட்டு இப்ப எல்லாம் யூட்டர்ன் போட்டு திருப்பி அங்க போயிட்டு இருக்குது. திரும்பல, விசுவாசிக்கிறோம், ரட்சிப்பு வரணும். ஆனா பாத்திரம் இப்ப என்ன ஆச்சு? இப்ப என்ன பாத்திரத்தையும் கையில் எடுத்துக்கிறாங்க. 10 பேர் எடுத்திருக்கிறாங்களா? 10 பேர் எடுத்திருக்கிறாங்க. அப்ப 10 பேருக்கு பாத்திரத்திலையும் கட்டாய எண்ணெய் இருந்திருக்கணும். காலி பாத்திரத்தோட யாரும் போகவே மாட்டாங்க. கவனிங்க. இப்ப என்ன ஆச்சு? மணவாளன் வருவதற்கு காலதாமதம், லேட், அவ்வளவுதான். எல்லாரும் தூங்குனாங்களா? 10 பேரும் தூங்குனாங்க. தூங்கலையா? 10 பேரும் கொரட்டா விட்டு தூங்குனாங்க. சோர்வு யாருக்கு தான் வரல? 10 பேரும் தூங்குனாங்க. மணவாளன் வருகிறாருங்கிற சத்தம் 10 பேரையும் கேட்டுதா? 10 பேரையும் கேட்டது. 10 பேர் எழும்புனாங்களா? 10 பேர் எழும்புனாங்க. எழும்புனா இங்க ஒரு விளக்கு எப்படி எரிஞ்சுக்கிட்டு இருக்குது? மங்கி. இப்ப நமக்கு நல்ல ஒரு செய்தி. மங்கி எரியும் திரியை அணையாதவர் இயேசு, மகனே கவலைப்படாதே அப்படின்னு பிரசங்கம் பண்ணுவாங்க இல்ல? இப்ப கன்னிகைகளுக்கு 10ல் 5 வரைக்கும் விளக்கு மங்கி எரியுது. அவங்களுக்கே தெரியுது. இப்பதான் உணரணும், அச்சு நம்ம லைட்டு பிரகாசம் சரியில்லையே, லைட் ஆஃப் ஆக போகுதே. இது யாரும் சொல்லல. இப்போ அவங்களுக்கே இப்பதான் வருது. இவ்வளவு காலம் சொன்னவரை மண்டையில யாரும் இல்லை. அபிஷேகத்தை பெற்றுக்கோ, உன் பாத்திரத்தை நிரப்பு, எப்போது உன் பாத்திரம் நிரம்பி வெளியேட்டும். அபிஷேகம் என்பது ஒரு முறை பெற்றுக்கொள்ளுகிற அனுபவம் அல்ல. அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம். பரிசுத்தாவியின் அபிஷேகம் என்பது திரும்ப 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 பெற்றுக்கொள்வது அனுபவம். அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்தினுடைய வெளிச்சம். இல்ல நீங்க போய் படிங்க. பரிசுத்தாவியானவர் வந்திருப்பது ஒரு அனுபவம். அது எல்லாருக்குள்ளே வந்திருக்கிறார். ஆவியின் நிறைவு என்பது திரும்ப 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 பெறுகிறது என்று அப்போஸ்தலர்கள் ஆணித்தரமாய் சொல்லும். அப்போஸ்தலர்களே திரும்ப திரும்ப நிரப்பப்பட்டிருக்கிறார்கள். நமக்கு ஒரு முறை ஆவியானவர் உள்ள வந்தாலே போதும். அதுக்கு ஒரு நிரப்ப விடுற வேலையை பத்தி கவலையே இல்லை. நிரப்புறதார் வந்தாச்சுல்ல, வந்தவர் இருக்கிறார், அவ்வளவுதான், வேலை முடிஞ்சது. உள்ளே வருவது ஒரு அனுபவம், நிரப்பப்படுவது ஒரு அனுபவம், திரும்ப திரும்ப நிரப்பப்படுவது ஒரு அனுபவம். பைபிள்ல இருக்கிறத சொல்றேன், நீங்க வாசித்துக் கொள்ளுங்கள். சந்தேகம் இருந்தால் தெளிவுபடுத்திய இடத்திலே கேளுங்கள். இல்ல நான் சொன்னது தவறானால் அதற்கான ஆதாரங்களை எனக்கு காண்பீங்கள். அவர் சுத்தாவியானவர் யாரிடத்திலும் இல்லை என்று நான் சொல்லவில்லை. விசுவாசிக்கிற எல்லா தெய்வ மக்களுக்குள்ளேயும் ஆவியானவர் வந்து விடுவார். எல்லா கிறிஸ்தவர்களுக்குள்ளேயும் இருக்கிறாரா? இருக்கிறார். செயலாற்ற முடியாதவரா இருக்கிறார். செயலாற்றுவதற்கு வழி இதயத்தை தரும் நிரப்பணும். பாத்திரத்தை நிரப்ப அடிக்கும் பொழுது, பாத்திரம் நிரம்பும் பொழுது ஆவியானவர் செயல்பட ஆரம்பிப்பார், அவனை நடத்த ஆரம்பிப்பார். ரெண்டுக்குள்ள வித்தியாசம் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இப்ப விடுவோம். இப்ப என்னாச்சு? மணவாளன் வந்துட்டார். 5 பேர் உள்ள போயிட்டாங்க. 5 பேர் வெளியே நின்றுகிட்டு கதவை எங்களுக்கும்
எங்களுக்கும் திறக்கணும். நாங்க இவ்வளவு நேரம் வரை இங்க காத்திருந்திருக்கிறோம். என்ன சும்மாவா இருந்தோம்? பாத்திரம் கையில இருந்தது, விளக்கு கையில இருந்தது, என்ன கொஞ்சம் எண்ணெய் குறைவுபட்டது, கடையில போய் வாங்கிட்டு வரலான்னு போயிட்டு வந்திருக்கிறோம். எங்களுக்கும் திறக்க வேண்டும். என்ன சொன்னாரு? ஐயோ, முடிஞ்சு போச்சு. அப்ப இது யார்? ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ண விசுவாசிகள். ஒரு ஆமென் சொல்லுங்க. பட்டியல் படுங்க. ரட்சிக்கப்பட்டவர்கள், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், பிரசங்கம் கேட்டவர்கள், திருவிருந்து கேட்டவர்கள், ஆவியின் வரங்கள் பெற்றவர்கள். இப்படியே பட்டியல் போட்டு போங்க. சரி, இனி 4வது மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 11, 12 வசனங்கள். மத்தேயு 8, 11, 12 வசனங்கள். அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோடு கூட பந்தியிருப்பார்கள். ராஜ்யத்தின் புத்திரர்கள் புறம்பான இருளிலே ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள். இங்கே எழுத்து பிரகாரமாய் உள்ளே நுழைவுமானால் யூதர்கள், ராஜ்யத்தின் மக்கள். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருப்பது பரலோக ராஜ்யம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபோடு கூட கிழக்கிலும் மேற்கிலும் இருந்த அநேகர் வந்து பரலோக ராஜ்யத்திலே பந்தியிருப்பார்கள். பரலோக ராஜ்யமே ராஜ்யம். சரி, ராஜ்யத்தின் புத்திரர்கள் யார்? எல்லாரும், சபைக்கு வரக்கூடிய எல்லா மக்களுமே ராஜ்யத்தின் புத்திரர்கள். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உடனேயே அவர்களே கிடைக்கிற பெரிய வாக்குத்தத்தம், நீங்க என் பிதாவின் வீட்டில் உள்ள ஒரு பகுதிக்கு சொந்தக்காரங்க. ராஜ்யத்தின் மக்கள், பரலோக ராஜ்யத்திற்கு சொந்தக்காரர்கள். நம்முடைய விசுவாசமும் அது, நம்முடைய பண்ணுகிற அறிக்கை அது, உலகம் முழுவதும் சொல்லப்படுகிற வார்த்தை அது. தேவனுடைய பிள்ளைகள் பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தக்காரர்கள். ராஜ்யத்தின் புத்திரரோ எங்க இருப்பார்கள்? அப்ப உரிமை பாராட்டி கொண்டிருக்கிறவர்கள் யார்? நாங்கள் பிள்ளைகள் ஆனால் சுதந்திரருமாமே. சுதந்திரம் பெற்றவர்கள், உரிமை பெற்றவர்களிலே அநேகர் தங்கள் உரிமையை இழந்து போவார்கள். 4 சீக்கிரமாய், இன்னும் ஒரு 3 வேகமாய் போவோம். லூக்கா சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 34, 35, 36 3 காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. லூக்கா 17, 34வது வசனம். அந்த ராத்திரியிலே ஒரே படுக்கையில் இருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான். யார்? யாராவது விளக்கம் சொல்லுங்கள். ஒரே படுக்கையில் இருக்கிற 2 பேர் யார்? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். சரி, அப்ப அவங்கள 2 பேர் போயிருவாங்க. மற்றவங்க 2 பேர். இப்போ இங்க இப்ப சிங்கிள் பேரண்ட்ஸா இருக்கிறாங்க. அவங்க சரி, நம்மளையும் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு வர தனித்தனியா பெட்டில் இருக்கிறோம். நம்ம நிலைமை சரி, கல்யாணம் ஆகாதவங்க தனித்தனியா பெட்டில் இருக்கிறாங்க. அவங்க நிலைமை அப்போ ரட்சிக்க அப்படி ரட்சிக்கப்பட்டவங்களும் படாதவங்களும் ஒரே படுக்கையில் யாரெல்லாம் இருக்கிறாங்க. அப்படி சொன்னாலும் கணவன் மனைவியை தான் சொல்லணும். மனைவி ரட்சிக்கப்பட்டிருப்பா, புருஷன் ரட்சிக்கப்படாத தாயும். சரி, அப்படி இல்லாதவங்களுக்கு என்ன ரிசல்ட் சொல்ல போறீங்க? ஒரே மாதிரி அதை யோசிக்கணும் இல்லையா? ஒரே படுக்கையில் இருக்கிற 2 பேர், எல்லாரும் ஒரே படுக்கையில இருக்கிறாங்க. எல்லா படுக்கையிலும் 2 பேர் படுத்து இருக்கிறாங்க. இல்ல, எல்லா படுக்கையிலும் 2 பேர் படுத்து இருக்கிறாங்க இல்லையே. ஒரே ஞானஸ்நானம். ஏசாயா 57, ஏசாயா 57ஆம் அதிகாரம் 2வது வசனம். காணாம சொல்ல வேண்டிய வசனம். கல்லறையில் நேர்மையாய் நடந்தவர்கள் சமாதானத்திற்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கை என்ன எதுக்குரியது? இப்ப சொல்லுங்க. இளைப்பாறக்கூடிய வீட்டுல எதுக்கு பெட்டு போட்டிருக்கிறீங்க? ரெஸ்ட் எடுக்க போட்டிருக்கிறீங்களா? விளையாட போட்டிருக்கிறீங்களா? வாலிபால் அடிக்காத போட்டிருக்கு பெட்டு. பிள்ளைகள் தான் விளையாடுவாங்க. நீங்க பிள்ளைகள் விளையாடுவாங்க. இந்த விளையாடுறாங்க, அவங்க பரல வந்து போயிடுவாங்க. பிரச்சனை இப்ப அவங்க இல்ல. பெட்டு சொன்ன படுக்கை என்று சொன்ன உடனேயே நம்முடைய மனசாட்சி என்ன சொல்ல, அது எதுக்காக நம்ம போட்டிருக்கிறோம்? ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு. பகலையானாலும் சரி, ராத்திரியானாலும் சரி, சரீரத்துக்கு களைப்பு வரும்போது சரீரத்துக்கு ஓய்வு கொடுப்பதற்காக பெட்டு உபயோகப்படுத்துறோம். அது பாயில படுத்தாலும் சரி, தரையில படுத்தாலும் சரி, படுக்கை என்பது இளைப்பாறுகிற ஒரு இடம்.
படுக்கை என்பது இளைப்பாறும் இடம். சரி, இப்ப இங்க யாருக்கு இளைப்பாறுதல் வரும்னா 57 சொல்லுது. யாருக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும்? நேர்மையாய் நடந்தவர்கள், சமாதானத்திற்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கையில் இளைப்பாறுகிறார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரத்திலே பிற்காலத்திலே உள்ள செய்தியை சொல்லும் பொழுது கூட 13ஆம் வசனத்திலே கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு ஓய்ந்து இளைப்பாறுவார்கள். இளைப்பாறுதலே படுக்கை. செய்தி அதுதான். படுக்கை என்ற செய்தி, ஒரே படுக்கை என்கிற அந்த படுக்கை என்ற உடனே அங்கே வருகிற வார்த்தை இளைப்பாறுதல். இளைப்பாறுதல், சரியா? இளைப்பாறுதலுக்குள் பிரவேசித்திருக்கிறார்கள். இவர் கல்லறைக்குள்ள போய் பார்த்தா எழுதியிருப்பாங்க, கர்த்தருக்குள் இவர் நித்திரை அடைந்தார். ஆமா, தங்கள் பிரயாசங்களை விட்டு அவர் இளைப்பாறிக் கொண்டிருக்கிறார் இல்லையா? ஒரே படுக்கையில இருக்கிற ஒரே படுக்கையில இருக்கிற 2ல 1 போகுன்னு சொல்லி இருக்குது. ஒரே படுக்கை, நமக்கு ஒரே ஒரு படுக்கை தான் உண்டு, பரதீசு. எல்லாரும் ஒரே படுக்கையில தான் படுக்க போறோம். 2ல 1ன்னா பாதி போகும்னு அர்த்தம். என் கணக்குப்படி. இப்ப உங்க கணக்குப்படி சொல்லுங்க, இந்த ஒரே படுக்கையில இருக்கிறது யாரு? யாரெல்லாம்? பாவிகள் கொஞ்சம் பேர் உள்ள வந்து படுத்திருப்பாங்களோ? பாவிகளும் வந்து இந்த பரதீசுக்குள்ளால இந்த படுக்கையில் இளைப்பாறி கொண்டிருப்பாங்களோ? இருப்பாங்களா? இல்ல பாவிகள் வேதனைப்படுற இடத்துக்கு போவாங்களா? வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க. இல்ல ஒரு மாதிரி இருக்குதுல்ல. யோசிங்க. பாவிகள் அல்லது துன்மார்க்கர்கள், மனம் திரும்பாதவர்கள் மரித்தால் எங்கே போவார்கள்? அது என்ன இடம்? தான். அது என்ன? அங்க என்ன கிடைக்கும்? லட்டு கிடைக்கும் போல அங்க போனா. பாதாளத்துக்கு போனா பாதாளத்திற்கு போகிறோம், ஹதீஸுக்கு போகிறோம். அங்க போனா என்ன கிடைக்கும்? வேதனை கிடைக்கும். அது வேதனைப்படுகிற இடம். பரதீசுக்கு போனா இளைப்பாறுதல். படுக்கையிலே ஒரே படுக்கையில் இருக்கிற 2 பேர்ல இயேசுநாதர் வரும்போது பாதாளத்தில் இருக்கிற 2ல 1 கரையேறுமோ? இல்ல, கரையேறாது. அப்ப பரதீசுல இளைப்பாறுதல் 2ல 1 தான் கரையேறணும். பரதீசுக்கு போனாலும் எல்லாம் போகாது போல இருக்க. இல்ல, நீங்க எனக்கு விளக்கம் தாங்க. அடுத்த செய்தியை நான் மாற்றிக்கிடுறேன். அடுத்த மேடையில எனக்கு தெரிஞ்சது தான் நான் சொல்றேன். நான் சொல்றது சரி அப்படின்னு யாரோட சண்டைக்கு வராதிங்க. நீங்க இன்னொரு விளக்கம் தந்தீங்கன்னா அடுத்த மேடையில என்னுடைய பிரசங்கத்தை மாத்திடுவேன். இல்லாட்டா கிறிஸ்துவுக்குள்ளே மரித்து போன அல்லது நேர்மையாய் நடந்து அப்படி அப்படி நடந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு விசுவாசி ஞானத்தை பெற்று நம்ம எல்லாம் வாழ்த்தி ஆசீர்வதித்து அனுப்பி உண்மையிலேயே அவங்க அங்கதான் போவாங்க, ஒரே படுக்கைக்கு தான் போய் சேருவாங்க. ஆனா மணவாளன் வரும் பொழுது 2ல 1 தான் மணவாளனை சந்திக்கும்படியா எழும்பும். இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகையிலே பரதீசுக்குள்ளே போயிருக்கிற ஆத்துமாக்களிலும் பாதிதான் பரலோகத்துக்கு இழுத்துக் கொள்ளப்படும் ரகசிய வருகையில். புரியுதா? ரகசிய வருகையில வருகை 2 உண்டு. ரகசிய வருகையில மரித்து போன தெய்வ மக்களிலேயும் ஒரு கூட்டத்தார் படுக்கையிலேயே இளைப்பாறிக் கொண்டிருப்பார்கள், காலம் அவர்களுக்கு மறுமறை. அதை நீங்க இன்னும் புரிஞ்சுக்கிடணுமானா தானியேல் 12ஆம் அதிகாரத்துல தானியேல் தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் சொல்லும் பொழுது சொல்லுவார், அந்நாளிலே வசனம் 2, 3, 4 பாருங்க தம்பி. தானியேல் 12 அந்நாளிலே பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிற அநேகர் 2 பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகர் விழித்தெழும்புவார்கள், சில நித்திய ஜீவனுக்கும் நித்திய நிந்தைக்கும் போவார்கள். ஒரு கூட்டத்தார் பரதீசுக்கு போனாலும் கைவிடப்படுவார்கள். இவன் சொல்லிடுமா இயேசுநாதன் சபையெல்லாம் எடுத்துக்கிடப்படுவாங்க. பரிதாபம், ரொம்ப பரிதாபம். அடுத்தது சீக்கிரமா போவோம். திரிகை மேல ஒண்ணு இருக்குது, 35 தான் 34ல 2 படிச்சோம், படிக்கணும். படுக்கையில இருக்க 2 பேர். அடுத்தது திரிகையா? சரி, திரிகை திரிக்கிற 2 ஸ்திரீகளில் ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படும். திரிகை திரிக்கிற சகோதரிகள் எல்லாம் ஆமென் சொல்லுங்கள். திரிகை திரிக்கிறவர்கள் யாரும் இல்ல. அப்ப இது என்ன ஸ்திரீ? ஒரு காலத்துல இதெல்லாம் வர்றதுக்கு முன்னால இயேசுநாதர் காலையிலோ சாயங்காலத்திலோ நடுராத்திரியிலோ வருவார். நடுராத்திரியில வந்தா படுக்கையில இருப்பாங்க. இங்க நடுராத்திரி, இங்க 2 படுக்கையில இருக்கல, 2ல 1 போகும். இந்தியாவில் பகல. இப்ப சாயங்காலம் எங்க வரும்?
லண்டன்ல பகல் வருமோ? லண்டன் சாயங்காலமா? இங்க நடுராத்திரி என்ன? அங்க சாயங்காலம். சாயங்காலத்துல இருக்கிறவங்க என்ன ஆட்டிக்கிட்டு இருப்பாங்க? திரி எதிர்ச்சிக்கிட்டு இருப்பாங்க. இந்தியா பகல். பகல்ல இருக்கிறவங்க எங்க இருப்பாங்க? வயல்ல இருப்பாங்க. அப்படின்னு ஒரு காலத்துல பிரசங்கம் பண்ணுனாங்க. இப்ப இப்படி கால மாற்றம் அவங்களுக்கு தெரியல, ஆவிக்குரிய அர்த்தமும் புரியல. அதான் பிரச்சனையானது. இப்ப திரியை எதிர்க்கிறார்கள். என்னை பாருங்கள், எதுக்காக திரி எதிர்ப்பீங்க? மாவாட்டுறது எதுக்காக? தமிழ் மொழியில கரெக்டா சொல்லுங்க. மாவாட்டுறது எதுக்காக? துவாசைன்னா நம்ம ஊர்ல என்ன பாச? துவாசைன்னு நம்ம ஊர்ல பொதுவான வார்த்தை இது. சாப்பாடுக்கு ரைஸ், அப்பம். அப்பங்கிறதுதான் பொதுவான வார்டு. அதுக்கப்புறம் தோசையோ இட்லியோ ஏதோ நம்ம பண்ணிட்டு போவோம். பொதுவான ஒரு தமிழ் வேர்டு அப்பம் சுடுவதற்காகத்தான் மாவு ஆட்டுவது. ஸ்திரீ மாவாட்டுகிறாள் அப்பம் சுடுவதற்காக. அவ காலையில் எழுப்பி எந்த விதமான அப்பவும் சுடலாம். அப்ப மாவாட்டுகிற ஸ்திரீ இதுல ரெண்டுல ஒண்ணுதான் போகும் இல்லையா? அப்போ நீங்க யாரும் மாவாட்டலன்னு சொல்லிட்டீங்க. அப்ப இந்த ஸ்திரீ யாரு? இவ ஆட்டுற மாவு என்ன? எந்த மாவை இவ ஆட்டுறா? அவ ஆட்டி என்ன எந்த அப்பத்தை சுட போறா? ஆவிக்குரிய பிரகாரமாய் உள்ளே போனீர்களானால் மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்திலே நீங்கள் இப்படி படிக்கலாம். மத்தேயு 3ஆம் அதிகாரத்திலே 12ஆம் வசனத்திலே தூத்துக்கூடை இயேசுநாதர் கையிலே இருக்கிறது என்றும் அவர் களஞ்சியத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமையை களஞ்சியத்திலே சேர்த்து பகரை அக்கினிலே சுட்டரிப்பார் என்றும் சொன்னார். மத்தேயு 3 இல்லை, யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறான். யோவான் 12ஆம் அதிகாரத்திற்கு வரும்பொழுது அதனுடைய 24வது வசனத்தை நீங்கள் படித்தீர்களானால், யோவான் 12:24 கோதுமை மணியானது நிலத்திலே விழுந்து செத்தால் பலன் கொடுக்கும், சாகாவிட்டால் தனித்திருக்கும். கோதுமை மணி எங்கே இருக்கிறது? நிலத்துல விழுந்து சாகு. இப்ப கோதுமை மணி எங்க இருக்குது? களஞ்சியத்துல இருக்குதா இல்ல வயல்ல கிடக்கா? வயல்ல கிடக்குது. களஞ்சியத்துக்குன்னு வரல. தூத்துக்குடி அவர் கையில இருக்கிறது. மணிகள் களஞ்சியத்துக்கு வந்திருக்கா இல்ல வயல்ல கிடக்கா? நீங்க எப்படி கோதுமை மணிதானா? கோதுமை மணிதானா? புரியலையா தமிழ்? புரியுது. கோதுமை மணியா அல்லது பதரா? மணியா பதரா? மணி எங்க இருக்கிறது? வயல்ல கிடக்குதா இல்ல களஞ்சியத்துக்கு வந்துருச்சா? வயல்ல கிடக்கா. இன்னும் களஞ்சியத்துக்கு வரல. இன்னைக்கு பொடைச்சு உடைச்சு களஞ்சியத்துக்கு கொண்டு. களஞ்சியம் சபை. ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் சபையிலே சேர்த்தார். அதுதான் தூற்றுக்கூடை. உலகத்திலே கிடந்தார்கள். ஆண்டவர் தூற்றுக்கூடையிலே தூற்றினார். மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டவர்களை சபை என்னும் களஞ்சியத்திலே சேர்த்திருக்கிறார். நம்ம ஊர்ல சொல்லுவோம், சபைக்குள்ளே ஒரு பாவியும் இல்லை, சபைக்கு வெளியே ஒரு பரிசுத்தவானும் இல்லை என்று தமிழ்நாட்டிலே மேடைகளிலே பிரசங்கிப்போம். சபை என்றால் பரிசுத்தவான்களின் கூட்டம் அல்லது மணிகளின் கூட்டம். கோதுமை மணிகள் சபைக்குள்ளே, சபைக்கு வெளியே பாவிகள், பதர் என்று சொல்லி பிரசங்கிப்போம். நீங்கள் நானும் சபையில இருக்கிறோம். இப்ப கோதுமை மணிக்கு அடுத்த செய்தி என்ன? நிலத்துல விழுந்து சாகணும். நிலத்துல விழுந்து சாகணும் பலன் கொடுப்பதற்காக. சரி, இப்ப நம்முடைய செய்தி அப்பம் சுடுவதற்கு மாவாட்டணும். மாவாட்டுறது அப்பம் சுடுறதுக்கு என்னதான் போகணும்? அப்போ கோதுமை போகணும். அப்ப கோதுமைய தண்ணியில ஊற வச்சு தோலை கிழிச்சு அதுக்கப்புறம் நொய்யின்னு குத்தி மாவாக்கி மாற்ற வேலை நடக்குது. இப்ப யாரும் அதை செய்யறது கிடையாது. ஐயோ அப்படிலாம் தொற்றப்படாது. கோதுமை மணிகள் அதெல்லாம் தண்ணியில ஊறவும் வைக்க விடாது, அதுக்கு தோலையும் கிழிச்சு எடுத்துட விடாது, நொய்யின்னு அதை குத்திட விடாது. எல்லாம் கோதுமை மணிகள். ஆமா, பத்திரமா வச்சுக்கிடணும். இது யார்? இந்த ஸ்திரீ. இப்ப சொல்லுங்க, கோதுமை மணி யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. சரி, இனி அப்பா ஆகணும். என்ன செய்யறது? குத்துன்னு குத்தணும். எதை? கோதுமை மணிகளை. தாங்குமா? இன்னைக்கு குத்தி ஏக்குமா? கல்லில் போட்டு ஆட்டுனா உள்ள போட்டு மிக்சியில போட்டு கிரைண்டர்லக்குள்ளால போட்டுக்கிட்டு சுவிட்சை போட்டுக்கிட்டு வந்து அங்க போட்டு சரி படுத்தி எடுக்கும். இன்னும் கண்டிஷன் ஆகி வரும். ரூபம் தெரியுமா? ரூபம் தெரியுமா? கோதுமையின் ரூபம் தெரியுமா? தேவ சாயல், தேவ ரூபம்.
அங்கதான் அரைக்கிறது. ரூபத்தை மாற்றுவது, சாயலை மாற்றுவது, சுயத்தை மாற்றுவது, தெய்வீக சாயலை, தேவ சாயலை, தேவ ரூபத்தை பெற்றுக் கொடுப்பது வழி கர்த்தருடைய வார்த்தை. இதான் உரகல், இதான் ஆட்டுக்கல், இதான் கிரைண்டர். தேவனுடைய வார்த்தை என்னும் உரைகல்லுக்குள்ளால, ஆட்டுக்கல்லுக்குள்ளால போட்டு அரைக்கிற ஆளுக்கு பேர் தான் பாஸ்டர், ஒரிஜினல் போதகர். இது ஆவிக்குரிய அர்த்தம். மற்றபடி எழுத்து பிரகாரமே எதை வேணாலும் பேசலாம். போதகர் சபையை தேவ சாயலுக்கு நேராய் திருப்பி, மறுரூபத்திற்கு நேராய் திருப்பி வழி நடத்துகிற, வசனத்தை சரியாய் போதித்து நடத்துகிற நல்ல போதகர்களிலே 2-1. இன்னைக்கு இந்த வேலையை யாரும் செய்யறதில்லை. அதிகமாக யாரோ சிலர் அங்கே ஒன்று இங்கே ஒன்று செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு எல்லாருக்கும் இருக்கிற மேனியே போதும். இதுக்கு மேல ஒரு புதிய மேனி வர வேண்டிய அவசியம் இல்லை. ஆமா, அப்ப அது அப்பம் ஆகாது. அப்பம் ஆனால் அப்பம் எதற்குரியது? தெய்வ சமூகத்திலே வைப்பதற்குரியது. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை படித்தீர்களானால், அங்கே ஆசரிப்பு கூடாரத்திலே பரிசுத்த ஸ்தலத்திலே 3 பொருட்கள் வைக்கப்பட்டிருப்பதிலே ஒன்று தெய்வ சமூகத்து அப்பம். தேவ சமூகத்திலே நீங்களும் நானும் அப்பங்களாய் போய் சேரணும். சாயல் மாற்றப்பட்டு, ரூபம் மாற்றப்பட்டு சந்நிதிக்கு போய் சேர வேண்டும். அதை செய்ய வேண்டுமானால் சரியாக கிரைண்ட் பண்ணணும். இங்க இல்லாட்டா மாறாது. பண்ணுவோமா? எல்லாத்தையும் தூக்கி போட்டு கிரைண்டர்ல தான் விடணும். பெரிய கிரைண்டர் வேணும் இப்போ போத்துக்கு போடுறதுக்கு. சாதாரண கிரைண்டர்லாம் போட்டால் இது அடிபடாது. பெரிய கிரைண்டர் தேவை இருக்கு. ரைட். 3வது பகுதி, வயலில் இருக்கிற 2 பேர், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். அப்போ இளைப்பாறும் ஸ்தலத்துக்கு போன தெய்வ மக்களில் 2-1 போகும். இன்றைக்கு கர்த்தருக்காக ஓரளவுக்கு வசனத்தை சபைக்கு போதித்து சபை வருகைக்கு ஆயத்தம் ஆகணும் என்கிற எண்ணத்தோடு போதிக்கிற போதகர்கள் 2-1 போவார்கள். அது போதிக்காதவங்களே நிறைய பேர் இருக்காங்க. பரலோகத்தை பத்தியே பேசாம இங்கதான் அனுபவிக்கணும்னு பேசிக்கொண்டிருக்கிற போதகர் கூட்டம் இருந்துகிட்டு இருக்கு. அது வேற. பரலோகத்துக்காக மக்களை தெய்வ சாயலாக மாற்றணும், தேவ ரூபத்துக்கு கொண்டு வரணும் என்று வசனம் கொண்டவர்களை பக்குவப்படுத்துகிற பாஸ்டர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவர்களிலே 2-1 தான் போவாங்களாம். 3வது வயலிலே இருக்கிற 2 பேர். வயல் எதை குறிக்கும்? யோவான் 4ஆம் அதிகாரம் 35-36 வசனங்களை நீங்கள் படிக்கும் பொழுதும், யோவான் 4:35 இதமாய் சொல்லுகிற இயேசுநாதர் சொன்னார், அறுப்பு காலம் வருவதற்கு இன்னும் 4 மாதம் செல்லும் என்று சொல்லுகிறீர்கள். இதோ வயல் நிலங்கள் எல்லாம் இப்பொழுதே அறுப்புக்கு விளைந்திருக்கிறது. அப்படியே வச்சுட்டு மத்தேயு 9ஆம் அதிகாரம் 37-38 படியுங்கள். அதோடு சேர்த்து மத்தேயு 9:37 வயல் நிலங்கள் எல்லாம் அறுப்புக்கு விளைந்து அறுவடைக்கு ஆயத்தமா இருக்கிறது என்று இங்கே மத்தேயு 3 சொல்லிவிட்டு, யோவான் 4 சொல்லிவிட்டு மத்தேயு 9 இயேசுநாதர் என்ன சொல்லுகிறார்? சீசர்களை நோக்கி அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம், ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது ஆட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். யார் என்று சொல்லுங்கள்? இவாஞ்சலிஸ்ட், சுவிசேஷ பணிவிடைகளை தீவிரம் காண்பிக்கிறவர்கள், எஜமானாலே தெரிந்து கொள்ளப்பட்டு எஜமானே அழைத்து அறுவடைக்கு அனுப்பி இருக்கிறவர்கள். மனிதன் அல்ல, எஜமான் அறுவடை பணிக்கு அவர்களை அழைத்து அனுப்பி இருக்கிறார். உலகத்திலே ஆண்டவருடைய சுவிசேஷ வேலை செய்கிற மிஷனரிகள் கிராமங்கள், பட்டணங்கள், மேடைகள் எங்கே நின்றிருந்து ஆண்டவருடைய சுவிசேஷ வேலை செய்தாலும் அது அவர்களால் வந்ததல்ல. தேவனே அவர்களை அழைத்து அந்த கனமான வேலைக்கு அனுப்பி இருக்கிறார். அப்படி அறுவடை பணியிலே தீவிரம் காட்டிக் கொண்டிருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான். மற்றவர்களை இங்கே பாவிகள் என்றெல்லாம் சொல்லவில்லை. அதிகமான பேரை 2 இடத்திலே அக்கிரம செய்கைக்காரர் என்று சொல்லுவார். ஏன்னா சித்தம் செய்யாததுனால கோபத்தில் சொல்லுகிற வார்த்தை அது. என் பிதாவின் சித்தம் நீ செய்யவில்லை, உனக்கு நான் இவ்வளவு வரங்களையும் வல்லமையும் தந்த பிறகும் உன் சுய இஷ்டத்துக்கு பயன்படுத்தி விட்டாயே என்று சொல்லி வருத்தத்தோடு சொல்லுகிற காரியம். சரியா? 7 காரியங்களை பார்த்திருக்கிறோம். பட்டியலிட்டு சொல்லுங்க. அப்ப கைவிடப்பட்ட பரிசுத்தவன்களை ஒரு லிஸ்ட் போடுங்க. கிருபை வரங்கள் பெற்றவர்கள், திருவிருந்திலே பங்கெடுத்தவர்கள்,
ஒழுங்கா ஆராதனையிலே பிரசங்கம் கேட்டவர்கள், உங்களை மாதிரி என்னைய மாதிரி நல்ல நானும் இதே மாதிரி குறிப்பிடுக்கிறது எனக்கு வழக்கம். நல்ல பிரசங்கம், இன்னைக்கு நல்ல போதகம் பண்ணினீங்கன்னாக்க அங்கேயும் சொல்லி இருக்குது இல்லையா? இது என்னை விட்டபடி நான் ஒன்றும் பெரிய என்ன தனியாக ஒன்று போகல, நான் உங்களில் ஒருவனாக தான் சேர்த்து பேசிக்கிட்டு இருக்கிறேன். அதனால என்ன இவர் பெரிய ஆளான்னு கேள்வி எழுப்பிவிடாதீர்கள். அப்புறம் ஞானஸ்நானம் எடுத்து ரட்சிக்கப்பட்டவர்கள், பரிசுத்த அபிஷேக பாத்திரத்தை சுமந்து கொண்டு போனவர்கள், அப்புறம் இவ்விதமாய் விசுவாச அறிக்கை செய்து ஓட்டத்தை ஓடி முடித்து பரதீசுக்குள்ளே நுழையும் பாக்கியம் பெற்றவர்கள், நல்ல ஊழியம் செய்யும்படி அழைப்பு பெற்று தேவனாலே அறுவடை பணிக்கு அனுப்பப்பட்டவர்கள், சபை பாஸ்டராக ஆரோனை போல அழைக்கப்பட்டு சபை போதகர்களாக நடந்த போதகர்கள் எல்லாம் ஒரு பெருங்கூட்டத்தார் கைவிடப்படுவார்கள். நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அவருடைய வருகையிலே எடுத்துக்கொள்ள தமக்கு முன்பாக நிற்கும் ஒரு சபை இருக்கிறது. அவருக்கு முன்பாக நிற்கிற ஒரு சபை இருக்கிறது. எபேசியாக்கியோன் அழகாக அதை எழுதுகிறான். நாம் திரும்ப திரும்ப சொன்ன வார்த்தை தான் எபேசியர் 5 கரை திரை பிழை அற்ற மகிமையுள்ள ஒரு சபை. அந்த சபை மட்டும்தான் மணவாளனுக்கு முன்பாக போய் நிற்கும். மற்றவருடைய நிலைமை என்ன என்ற கேள்வி கேட்டால் இன்றைக்கு நமக்கு நேரம் போதாது. ஆகையினாலே வருகிற நாட்களிலே அதுக்கு முடிந்தால் பதில் சொல்லுவேன். இப்பொழுது வருகைக்காக நீங்களும் நானும் ஆயத்தமாவோம். புத்தியுள்ள கன்னிகைகளைப் போல ஆயத்தமாவோம். வெளிப்படுத்தல் 19:7 வாசிக்கிறோம். ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது, மணவாட்டி தன்னை ஆயத்தம் பண்ணினாள். கர்த்தர் நல்லவர். இந்த அருமையான இரவிலே நாம் கூடி வந்திருக்கிறோம். உங்களை நான் வாழ்த்துகிறேன். சொற்ப நேரம் கேட்ட வசனத்திற்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஜெபம் பண்ணி முடித்த பிறகு இருந்தால் ஒரு 10 நிமிடம் உங்களுக்கு நான் அந்த படத்திலிருந்து சில விளக்கங்களை தருவேன். அவசரமாய் புறப்படுகிறவர்களுக்காக நாம் நிறைவு செய்வோம். கண்களை மூடுவோம். தேவ சாயலாக மாறி தேவனோடிருப்பேன், நானும் தேவனோடிருப்பேன். தேவ சாயலாக மாறி தேவனோடிருப்பேன், நானும் தேவனோடிருப்பேன். அந்த நாளும் நெருங்கிடுதே, அதிவிரைவாய் நிறைவேறுதே. அந்த நாளும் நெருங்கிடுதே, அதிவிரைவாய் நிறைவேறுதே. மண்ணின் சாயலை நாம் களைந்தே தம் விண்ணவர் சாயல் அடைவேன், விண்ணவர் சாயல் அடைவேன். தேவ சாயலாக மாறி தேவனோடிருப்பேன், நானும் தேவனோடிருப்பேன். ஒரு நிமிஷம் அப்படியே கண்களை மூடி சபையில் இருக்கிறோம். நல்ல பிரசங்கங்களை கேட்கிறோம். ரட்சிக்கப்பட்டோம் என்று அறிக்கை செய்கிறோம். ஆவியானவர் என்னிலே இருக்கிறார் என்று முழங்குகிறோம். தவறாமல் திருவிருந்திலே பங்கெடுக்கிறோம். இதற்கப்பால் ஊழியத்திலே பல பகுதிகளிலே பல வழிகளிலே பயன்படுகிறோம், செயல்படுகிறோம். நாம் வாசித்த வார்த்தைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகள். இவைகளெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் திருவாய் மொழிந்து சொல்லப்பட்டவைகள். பிரியமானவர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கை சாதாரணமான ஒரு விளையாட்டு பொம்மை வாழ்க்கை அல்ல. ஒரு விளையாட்டு பொம்மையை வைத்து விளையாடுகிற வாழ்க்கை அல்ல. அது சிலுவை, சிலுவை, சிலுவை. பாடுகளும் நிந்தைகளும் அவமானங்களும் சோதனைகளும் உபத்திரவங்களும் பரலோக ராஜ்யத்திற்காக அனுபவித்து கடந்து போக வைப்பது கிறிஸ்தவ வாழ்க்கை. இரவிலே நிதானியுங்கள், அமர்ந்து யோசியுங்கள். கிறிஸ்து ராஜா வரும்பொழுது
பரம மணவாளன் வரும்பொழுது தூய கற்புள்ள கன்னிகையாக மணவாட்டி சபையாய் மகிமையுள்ள ஒரு சபையாய் அவருக்கு முன்பாய் நிற்கிற ஒரு கூட்டம் உண்டு. அந்த கூட்டத்திலே நீங்களும் நானும் இருக்கும்படியாய், அந்த வாக்கியம் நமக்குரியதாகும்படியாய் கிருபையை நஷ்டப்படுத்தாமல் கிருபையை காத்து கொள்ளுவோம், கிருபையை அனுபவிப்போம், கிருபையை பூரணமாய் சொந்தமாக்குவோம். இந்த இரவு அவருடைய வருகையின் துவனி காதுகளிலே துவனிக்கும் இரவாக இருக்கட்டும். நான் ஒரு மணவாட்டி என்ற சத்தம் நம்முடைய இருதயங்களிலே துவனிக்கிற இரவாக இருக்கட்டும். மகிமையா என்னை மாற்றி நிறுத்துவதற்கு தேவ கிருபை என்னிலே நிறைவாய் விளங்குகிறது என்ற பூரண நிச்சயமுடைய இரவாய் இருக்கட்டும். கர்த்தர் நல்லவர். தாழ்த்தி ஒப்புக் கொடுங்கள். பிரைஸ் காட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தொடர் ஜெபநிலையில் நாம் இருப்போம். இவளிலே கூட கர்த்தர் நம்மோடு பேசின ஒவ்வொரு காரியங்களை நாம் நினைத்து தொடர்ந்து ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்முடைய கவனம், நம்முடைய நோக்கம், நம்முடைய சிந்தனை சிலுவைக்கு நேராய் திருப்பப்படவும், பவுல் சொன்னது போல சிலுவையை பற்றின உபதேசம் கெட்டுப்போவளுக்கு அது பைத்தியமாய் இருக்கும், ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தெய்வ பலனாய் இருக்கிறது. அதை போல ஒவ்வொரு உபதேசங்களும் போதனைகளும் சிலுவைக்கு நேராய் நம்மை திருப்பும்படியாய் நம்மை ஆண்டுடைய சமூகத்திலே தாழ்த்தும் பொழுது கர்த்தருடைய திட்டங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். கர்த்தருடைய வேலைகளை நாம் அறியாதிருக்கிறபடி அநேக காரியங்களை குறித்து நம்முடைய கவலைகளும் நம்முடைய சிந்தனைகளும் இடறிக் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வேலைகளை நாம் அறிந்து ஜாக்கிரதை உள்ளவர்களாய் அவருடைய வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்தும்படியான ஒரு வாழ்க்கை தான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையிலே நீங்களும் நானும் ஒருவேளை கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்படவில்லை என்றால் அதைவிட ஒரு வித்தியாசமான நிலைமை, பரிதாபமான நிலைமை நமக்கு நேரிடாமல் இருப்பது நல்லது. எவ்வளவு நாள் பிரயாசப்பட்டனே, எவ்வளவு நாள் நான் சபைக்கு வந்தேனே, எவ்வளவு நாள் கிறிஸ்தவன் என்ற ஒரு வாழ்க்கையில் போர்வையில் என்னை நான் ஏமாற்றிக்கொள்ள வேண்டாம் ஆண்டவரே. இனி உமக்கு நேராய் என்னை தாழ்த்தி வசனத்திற்கு நேராய் நான் நடுங்குகிற ஒரு விசுவாசியாய் சிவர்னாவை போல பிலதெல்பியா சபையை போல ஆண்டவரே வேத வசனத்திற்கு கீழ்ப்படிந்து எல்லாவற்றிலும் ஆண்டவரே உமக்கு இருந்த ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழ எங்களுக்கு கர்த்தர் உதவி செய்யுங்க. தர்மையான நல்ல வேலைக்காயம் நன்றி சொல்லுங்கள். ஆவியானவர் எங்களோடு நீர் பேசினதற்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தருடைய வார்த்தை இருபுறம் அது கருப்புள்ள பட்டியமாய் இருக்கிறது ஆண்டவரே. உம்முடைய வேத வசனம் விளம்பின பொன்னை போலவும் தெளிந்தேனை போலவும் இருக்கிறது ராஜா. ஆண்டவரே வேதத்தின் ரகசியங்களையும் மறைப்பொருள்களையும் நாங்கள் அறிந்து கொள்ளவும் ஆண்டவரே இன்னும் அதிலே நாங்கள் கற்று எங்களுக்குள்ளாய் நாங்கள் சிறப்பட எங்களை கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொரு காண்ட சமயத்தில் வருகிறேன் கர்த்தர். தொடர்ந்து அவர்களை ஆசீர்வதிங்க, அவர்களை பலப்படுத்துங்க. அவர்கள் கடந்து போகும்பொழுதும் பிரயாணத்தை நீர் வாய்க்க பண்ணி சமூகம் அவருக்கு முன்னமாய் கடந்து செல்லட்டும். தொடர்ந்து ஆண்டவரே நாங்கள் தங்கியிருக்கிற பகுதியிலே கர்த்தருடைய ராஜ்யத்தை நாங்கள் கட்டும்படியாய் ஆண்டவரே ராஜ்யத்தின் மேன்மைக்காய் எங்களை நாங்கள் தகுதிப்படுத்த நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். வந்த ஒவ்வொருவரையும் ஆண்டவரையுடைய கருத்தில் ஒப்புக் கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். பிள்ளைகளுக்காக சமூகத்தில் வருகிறேன். எந்த விதமான பலவீனங்களும் ஆண்டவரை வியாதிகளும் சோர்வுகளும் ஆண்டவரை சுகவினமோ பிள்ளைங்களுக்கு வராதபடி நீ பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. சுத்தம் இருந்தால் நாளை தினத்திலும் கூட ஆண்டவரே நாங்கள் ஒரு நல்ல ஆண்டவரை ஆராதனைக்குள்ளாகும் வேத ஆராய்ச்சிக்குள்ளாய் நாங்கள் கடந்து போக கர்த்தரை எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்களை இன்னும் நாங்கள் தாழ்த்துகிறோம் கர்த்தரை. இந்த வாழ்க்கையிலும் இந்த செயல்களிலும் இந்த சிந்தனைகளிலும் நாங்கள் மகிமைப்படுத்தவும் மேன்மைப்படுத்த நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். எல்லா துதி கன மகிமை கர்த்தர் ஒருவர் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின்
நல்ல நாமத்தில் நாங்கள் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.